ஜெபம் செய்வோம். அப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, வல்லவரே, நல்லவரே, அன்புள்ளவரே, என்றும் இருப்பவரே, உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளை கொடுத்திருப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, அந்த வார்த்தைகள் வசனத்தை நாங்கள் கேட்டு அதன்படி நாங்கள் வாழ்ந்து உம்முடைய வார்த்தைகளை எங்கள் இதயத்தில் வைத்து நாங்கள் கண்ணி கொடுத்து உமக்கு சாட்சி கொடுக்குற மக்களாக வாழும் வளர உதவி செய்ய தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் அடிச்சவரில் நடந்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நாங்கள் எங்களுடைய இதயத்திலிருந்து நம்முடைய வார்த்தைகளை வசனத்தை நாங்கள் செவி சாய்த்து நாங்கள் வாழ்ந்தது இந்த உலக மக்களுக்கு தெரிவித்து உம்முடைய நாமத்தை அறிவித்து இந்த பகுதியில் நாங்கள் வெளிச்சத்தின் மக்களாக வாழ்ந்தாக்கா சந்திப்பின் நாளிலே நீங்கள் எல்லோரும் இந்த இடத்தில் சந்திப்பாக இருக்கும்போது எங்களுடைய வாழ்க்கை எப்படியாப்பட்டதுன்றது இந்த உலக மக்கள் அறிந்து எங்களுடைய வாயிலிருந்து வர வார்த்தைகளும் எங்களுடைய செயல்களும் உமக்கு பிரியமான விஷயங்களில் கூறுகிறது நான் பாருங்க தகப்பனே. இந்த உலகத்தில் அநேக வேதனைகள், கவலைகள், கண்ணீரோடு இருக்கிற சகோதரன் ஒவ்வொரு தொட்டு ஆசிரியங்க, ஒவ்வொரு நீங்கள் பலப்படுத்துங்க. ஒவ்வொருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தைரியத்தையும் நல்ல ஞானத்தையும் கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் உண்டாகும்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் தொட்டு ஆசிரியங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உங்களுடைய ஜீவ வார்த்தைகளை கொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்களுடைய வார்த்தைகளை வசனத்தை கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் எழும்பி உங்களுடைய நாமத்தை அறிக்கை செய்து இந்த உலகம் முழுவதும் உங்களுடைய நாமத்தை கேட்டு உங்களுடைய நாமத்துக்கு செவி கொடுத்து உங்களுடைய வார்த்தைகளுக்கும் வசனத்துக்கும் கீழ்ப்படிந்து அவர் வாழவும் வளரவும் உதவி செய்யுங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அவர்கள் மாற்றுங்க. உங்களுடைய வெளிச்சம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கொடுத்து வழிநடத்துங்க. அப்படி நீங்களே பொறுப்பேற்று பாதுகாத்து வழிநடத்துங்க. சோதனைகள், கவலைகள், துக்கங்கள், கண்ணீர்கள் எல்லாம் எடுத்து போட்டு உங்களுடைய சமாதானத்தை கொடுத்து வழிநடத்துங்க. சமாதானத்தை கொடுக்குற தேவன் நீங்கள் ஒருவர் தான் சாமி. உங்களுடைய சமாதானத்தை ஒவ்வொருக்கும் கொடுத்து வழிநடத்துங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது எல்லோரும் உண்மையாகவும் உத்தமனாகவும் நீதியாகவும் இருக்கிறதுக்கு உங்களுடைய நீதியின் வஸ்திரங்களை ஒவ்வொருக்கும் கொடுத்து எல்லாரும் நீதியின் மக்களாக மாற்றுங்க தகப்பனே. ஒவ்வொரையும் நீங்கள் பாதுகாத்து வழிநடத்துங்க. ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து உம்முடைய வழியில் நாங்கள் நடக்கிறதுக்கு உம்முடைய ஆவியை கொடுத்து பலப்படுத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பெறும் ரட்சகரும் மணிக்குமாரமாக இயேசு கிறிஸ்து உன்னத நாமத்தில் நாம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே. ஆமென்.